ஒரு சிறிய கிராமத்தில் பெரிய வேப்ப மரத்தின் கிளையில் ஒரு சிறிய குருவி தன் அம்மா அப்பாவோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. அந்த குருவி மிகவும் சுறுசுறுப்பானது. எதையும் தன்னால் செய்ய முடியும் என்று நினைத்தது. ஒரு நாள் அம்மா குருவி சொன்னது, இன்று தூரமாக பறக்காதே, வானம் கருமையாக இருக்கிறது என்று. ஆனால் சிறிய குருவி கேட்டதே இல்லை. நான் இப்போது வளர்ந்து விட்டேன் என்று கூறி தனியாக பறந்து போனது. சற்று நேரத்தில் பெரிய மழையும் பலத்த காற்றும் வீசியது. குருவி திசை தெரியாமல் பறந்து ஒரு பழைய வீட்டிற்குள் விழுந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. அப்போதுதான் நினைத்தது, அம்மா சொன்னபடி நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று. அங்கு ஒரு பூனை குருவிக்கு அருகில் வந்தது. குருவி அழுது கொண்டே கண்களை மூடியது. அது நினைத்தது, இதுதான் என் கடைசி நிமிடம் என்று. அப்போது திடீரென ஒரு சிறிய குழந்தை ஷ் ஷ் என்று பூனையை துரத்தியது. அந்த குழந்தை குருவியை மெதுவாக தூக்கி ஒரு இடத்தில் வைத்தது. அம்மா குருவி பதறியபடி அலைந்தது. மழை நின்றதும் சிறிய குருவி கத்தத் தொடங்கியது. அதன் சத்தத்தை கேட்ட அம்மா குருவி பறந்து வந்தது. தன் குஞ்சை கண்டதும் மகிழ்ச்சியில் கண்ணீர் சிந்தியது. சின்ன குருவி, இனிமேல் நான் உங்க சொல்ல கண்டிப்பா கேப்பேன் அம்மா என்று கூறியது. கதை நெறி, பெரியோரை துணை கொள்.